இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல். இது வந்து ரெகுலராக நம்ம சாதம்னு வைக்காமல் குழந்தைங்களுக்கு புலாவ் வைப்போம், இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சு கொடுப்போம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, வீட்லேயும் நீங்கள் ரெகுலராக இப்போ யாராவது கெஸ்ட் வந்துட்டால் கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க இந்த ஜீரா ரைஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்மதி அரிசி, இது புல்லட் பாஸ்மதி ரைஸ்ன்ட்டு கிடைக்கும், உங்களுக்கு லோக்கல் பிராண்டு தான் இது. ஸோ ரெகுலராக வீட்டில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு நான் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது தாளிக்கிறதுக்கு ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. நார்மல் புலாவ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரகத்தில் நிறைய ஒரு நன்மை இருக்குது. ஸோ இப்போ முதல்ல நம்ம எப்படி செய்யலாம்னா, குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை நீங்கள் பட்டரில் அல்லது நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பட்டை, சின்னதாக கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். வேறு எதுவும் ரொம்ப வாசனை இதில் வராமல் மைல்டாக இருந்தால் போதும். அதனால் நீங்கள் கம்மியாகவே போடுங்க, வாசனையாக இருக்கும். ஜீரகத்தோட மனம் தான் இதில் வந்து அதிகமாக நமக்கு தெரியணும். அதனால் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஃபுல்லாக போடுறேன். நான் அடுப்பை சிம்மிலே வச்சுங்க. ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச வட்டியும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத இதோட சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுடுங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. இப்போ ஏதாவது கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்கள் மத்தியானத்துக்கு ஒரே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது கூட தால் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி அப்படின்ட்டு அரிஞ்சிக்கிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப் நார்மலாக நம்ம எப்படி ரைஸ் வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி வேக வச்சுக்க வேண்டியதா. அதே அளவு தண்ணியை விட்டு நீங்கள் 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்க. ஸோ அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துருங்க. இதில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இந்த அரிசியை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப சீப்பான அரிசி தான். புல்லட் ரைஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் அது பாஸ்மதி ரைஸ் மாதிரியே உடையவும் செய்யாது. 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக எல்லா பிரியாணிக்குமே போடலாம். இப்போ ரெகுலராக பல பிள்ளைங்களுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது பாஸ்மதி அரிசியாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான லோக்கல் பிராண்ட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட இன்னும் ரிச்சாக நீங்கள் செய்யணும் அப்படின்னீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் விட்டு செஞ்சாலும் இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க உப்பு எதுவும் இருக்குதா அப்படின்ட்டு. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சோறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் எலுமிச்சைப்பழ சாறு விடலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. ஸோ இதில் வந்து நம்ம 2 விசில் ஹையில் வைக்க போகிறோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். சுவையான மணமான ஜீரா ரைஸ் ரெடி. சர்வ் பண்ணும்போது மேலே வந்து பொடிசா நறுக்குன கொத்தமல்லி இலை, விருப்பப்பட்டால் இதில் ரோஸ் எசன்ஸோ அல்லது சாஃப்ரானோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் போடலாம். அதுவும் கொஞ்சம் ருசியும் கொடுக்கும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு. இதை தாளிக்கும் போது முந்திரி பருப்பு, நட்ஸ் அந்த மாதிரி போட்டு தாளிக்கும் போதும் அதோட ருசியும் இன்னும் ரிச்சாகவும் ஆகிட்டே இருக்கும். இது சிம்பிளாக பேசிக் மெத்தட் இதுதான் ஜீரா ரைஸ்க்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஆப்ஷனல் தான், எது எது எக்ஸ்ட்ரா சேர்க்கணுமோ நீங்கள் இதிலேயே சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஒரு சுவையான சாப்பாடு. நீங்கள் விருந்து கூட வைக்கிறதா இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.